ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சம்மர் ஸ்பெஷலாக 2 டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் சாலட் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சாலட் சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நார்மலாக டயட் ஃபாலோ பண்ணுறவங்கன்னு மட்டும் இல்லாமல் எல்லாருமே, குழந்தைங்களும் சரி, அடிக்கடி சாலட் நிறையா எடுத்துக்கிறது மூலமாக உடம்புக்கு தேவையான நார்ச்சத்து கூடவே கலரிஸ் கம்மியாகும். மூணாவது, கொழுப்பு, நல்ல கொழுப்பு உடம்புக்கு நிறைய கிடைக்கும். அண்ட் தண்ணீர் சத்தும் உடம்புக்கு நிறைய கிடைக்கும். அதனால் இந்த சம்மரில் நிறைய சாலட் ரெசிபி எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு சாலட், ப்ரொக்கோலி சாலட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்காக நான் ஒரு ப்ரொக்கோலியும், ஒரு கேரட், ஒரு வெங்காயம், கொஞ்சமாக செரி டொமேட்டோஸ் எடுத்திருக்கேன். ப்ரொக்கோலியை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. அதோட தண்டு போர்ஷனை வேஸ்ட் பண்ணாதீங்க. அதையும் மேல் தோலை செத்திட்டு அதையும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கிறேன். அதில் ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி சேர்த்து கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். ஏன் அப்படின்னா, ப்ரொக்கோலியை பச்சையாக சாப்பிட முடியாது, நம்மளால் கொஞ்சமாவது வேக வைக்கணும். அதுக்காக நீங்கள் நிறைய தண்ணியில் போட்டு வேக வச்சிங்கன்னா தண்ணியில் அதோட சத்துக்கள் எல்லாம் போயிடும். அதனால் சும்மா ஒரு 1/4 கிளாஸ் மட்டும் தண்ணி ஊற்றி இது லைட்டாக குக் ஆகிற அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்குறோம். இந்த மாதிரி தண்ணி சேர்த்து வதக்கக்குள்ளே அதில் இருக்க சத்துக்களும் போகாது, ப்ளஸ் நமக்கு தேவையான அளவுக்கு குக்காயும் வரும். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் மூடி போட்டு வச்சுருங்க. அவ்வளோதான். இப்போ ப்ரொக்கோலி நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு, தண்ணியும் ட்ரை ஆகிடுச்சு, ப்ளஸ் ஹாஃப் குக்கும் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு குக் ஆனால் போதும், ஓவராக குக் பண்ணிடாதீங்க. இப்போ சாலடுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். முதல்ல வெங்காயம், ஒரு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான சைஸில் கட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு கேரட் கட் பண்ணதை சேர்த்துக்கிறேன். அண்ட் கொஞ்சமாக செரி டொமேட்டோஸ் இல்லைன்னா ஒரு முழு டொமேட்டோஸ், பெரிய டொமேட்டோவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்து ட்ரெஸ்ஸிங் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக நான் 2 டீஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்க்குறேன். கூடவே கொஞ்சமாக 1 டீஸ்பூன் பெப்பர் சேர்க்குறேன். ஒரு அரை லெமன் புழிஞ்சி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு லெமன் பிடிக்கும், ஜூஸ் அந்த புளிப்பு டேஸ்ட்டு பிடிக்குன்னா ஒரு லெமனை சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலக்கி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த கலக்கி எடுத்த ட்ரெஸ்ஸிங்கை இது மேலே போர் பண்ணிடலாம். சலாட் மேலே ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக யம்மியாக இருக்குது. பார்க்க மட்டும் இல்லைங்க, சாப்பிடவும் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். ப்ரொக்கோலியில் நிறைய சத்துக்கள் இருக்குது. ப்ரொக்கோலியை நார்மலாக பசங்க சாப்பிடவே மாட்டாங்க, ரொம்ப கம்பல் பண்ணி கொடுக்க வேண்டியிருக்கும். வேறு மெத்தடில் ட்ரை பண்ணாமல் இந்த மாதிரி சலாட் மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கிறதுனால குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. காலிஃப்ளவரில் கண்ணுக்கு நன்மை தரக்கூடிய வைட்டமின்கள் இருக்குது. கூடவே கேன்சரை ப்ரிவெண்ட் பண்ணுற ஏஜென்ட்டும் அதில் நிறையா இருக்குது. அண்ட் உடம்புக்கு தேவையான எதிர்ப்பு சக்தியை இது நிறைய கொடுக்கும். அதனால் குழந்தைங்க இந்த ப்ரொக்கோலியை நிறைய கொடுங்க. இப்போ நம்மளோட ப்ரொக்கோலி சாலட் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சன்னா சாலட், கொண்டக்கடலை சாலடு. கொண்டக்கடலையும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ப்ரோட்டீன் நிறைய இருக்குது கொண்டக்கடலையில். நார்மலாக கொண்டக்கடலையை கொடுத்தோன்னா பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி சாலாடாக செஞ்சு கொடுக்குறப்ப அவங்க விருப்பப்படுவாங்க சாப்பிட்றதுக்கு. இப்போ இந்த கொண்டக்கடலை சாலடுக்காக நான் வெங்காயம், தக்காளி, குக்கும்பர், கேரட் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அண்ட் கொஞ்சமாக மாதுளம்பழமும் ஒரு ஆப்பிளும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த வெஜிடபிள்ஸ் கூடவே நீங்கள் இன்னும் சில கோஸு, கேப்சிகம் இதுவும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1 கப்பு கொண்டக்கடலை வேக வச்சதை சேர்த்துக்கிறேன். அண்ட் இது கூடவே நான் கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி, வெங்காயம், வெள்ளரிக்காய், கேரட் எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறேன்.
அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருந்த மாதுளம்பழம் அண்ட் ஒரு ஆப்பிள் பழம் இதையும் இது கூடயே சேர்த்துக்கலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு, சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். இனிப்பு ப்ளஸ் புளிப்போடு சேர்ந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நல்லா கலக்கிட்டு இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். பார்ஸ்லி இல்லை கொத்தமல்லி தழை எது இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்து ட்ரெஸ்ஸிங் ரெடி பண்ணிக்கலாம் சலாடுக்கு. இதுக்கு 2 டீஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்க்குறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் தேன் சேர்க்குறேன். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர், ஒரு அரை லெமனை புழிஞ்சு சேர்த்துக்கிறேன். கூட கொஞ்சம் உப்பும் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. நான் கொண்டக்கடலை வேக வைக்கும்போது உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன், அதனால் நான் சேர்க்கல. இப்போ இதை மூடிட்டு நல்லா பபிள்ஸ் வர்ற அளவுக்கு குலுக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா பபிள்ஸ் வந்துச்சு பாருங்கள், நல்லா ஷேக் ஆனதில். இப்போ இதை நம்ம சாலட் மேலே போர் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான கொண்டக்கடலை சேலடும் ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டும் அண்ட் பார்க்கவும் ரொம்ப கலர்ஃபுல்லாக அப்பிடைசிங்காக இருக்கும். கண்டிப்பாக இந்த 2 சாலட் ரெசிப்பியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.